உங்களுக்கு என்ன தெரியுமா பிரச்சனை? கஷ்டப்படாம ஜெயிக்கணும்னு நினைக்கிறீங்க. கஷ்டப்படுங்க, அவமானப்படுங்க, அசிங்கப்படுங்க. அப்பா வந்து அவ்வளவு ஸ்ட்ரிக்ட், அப்பா அவ்வளவு ஸ்ட்ரிக்ட் எல்லாரும் சொல்றீங்கல்ல. அப்பா மேல சில பேர்லாம் அப்பாவை என்னுடைய நண்பர்கள் நான் ஸ்கூல் படிக்கிறப்ப காலேஜ் படிக்கிறப்ப பேசி கேட்டிருக்கேன். அப்பா அசிங்கமான வார்த்தைகளை சொல்லி திட்டுவாங்க. அந்த அளவுலதான் எனக்கு நிம்மதியா இல்லைம்பாங்க. ஆனா ஒன்னு யோசி, ஒன்னு சொல்ல, அப்பா அவ்வளவு கொடூரமான ஆளா அவங்க முன்னாடி தெரியறாருல, அவர் வேலை செய்யற இடத்துல போய் பாருங்க. ஒரு சாதாரண பியூனா இருப்பாரு, ஒரு கடையில ஒரு சாதாரண ஒரு டெக்ஸ்டைல் ஷாப்ல ஒரு சாதாரண சேல்ஸ்மேனா இருப்பாரு. உங்க அப்பா உங்களுக்கு பெரிய ஆளா இருப்பாரு, அங்க ரொம்ப ரொம்ப சாதாரண ஆளா இருப்பாரு. ஓனருக்கு செல்படுத்த போடுறவரா இருப்பாரு, ஓனர் காரை குறைச்சு விடுறவரா இருப்பாரு. என்ன வேணா ஏன் கழிவறையை சுத்தப்படுத்துற தொழிலாளியா கூட இருப்பாரு. என்ன பொறுத்தவரைக்கும் யார் தெரியுமா உண்மையான தியாகி? தன்னுடைய குடும்பத்திற்காக, தன்னுடைய குழந்தைகளுக்காக, தன்னுடைய குழந்தைகளுடைய எதிர்காலத்துக்காக தன்னுடைய தன்மானத்தை அடகு வைத்து விட்டு ஒரு இடத்தில் வேலை செய்து அதற்கான வருமானத்தை வைத்து ஒரு குடும்பத்தை காப்பாற்றாம பாருங்க ஒரு ஆம்பளை, அவன் தான் தியாகி.